ஹாய். ரீசெண்டாக வந்து நீனானால வந்து நாங்கள் ஒரு எபிசோட் பார்த்துருந்தோம் விச் இஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு டிபேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட பாண்டெல்லாம் வந்து லைக் இவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். லைக் 45 years 30 years 20 years சொல்லும்போது நாங்களாம் வந்து ஆமாவா அப்படி இருந்துச்சு எங்களுக்கு. அவ்வளோ இயர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸியே கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம சும்மா வந்து இவங்க என் ஃப்ரெண்டு அவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம இல்லாதப்பயுமே நம்மளோட ஆப்சன்ஸில் வந்து அவங்க நம்மளோட பேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுதானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த லாயல்ட்டி தானே ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அது வந்து ரொம்பவே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தவங்க இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த எபிசோட் வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, லைக் லாயலாக உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, யாரை வந்து டேக் பண்ணுமோ இந்த ரீலோட கமெண்ட்டில் வந்து டேக் பண்ணிட்டு போங்க. எஸ், ஏன்னா இவளுக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ட்ரூவாக இருக்காங்க. அதை தாண்டி மற்ற எல்லாருமே வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க. நான் அவங்களே ட்ரூ ஒத்துப்பாங்க, நான் ஃபேக்காக தான் இருக்கேன்றாங்க. அப்படி இருக்க இந்த ஜெனரேஷனில் இப்படி வந்து ஒரு ட்ரூவாக லாயலாக அவங்க ஃப்ரெண்டுக்கோசரம் இவ்வளோ வந்து நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன், அவங்கள பார்க்கறதுக்காக நான் இவ்வளோ விஷயங்களை வந்து நான் வந்து இது பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி கொண்டு போறது வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபீல் குட்டா நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் அதை பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்காக இருக்கிறாங்கன்னா அவங்க ஓகே, இல்ல சும்மா இருக்காங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சோ கால்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு இதுவே நிறைய பேர் அதான் பண்றாங்க. சும்மா நேம் சேர்க்கோசரம் நம்ம அங்க போறோம் இங்க போறோம் வெளியே நம்ம காட்டுறோம் ஸ்டோரி போடணும், அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதை தாண்டி உண்மையா அந்த ஃபீலிங் அந்த லைக் அந்த ஒரு பாண்டிங் நம்மள ஜட்ஜ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்பவே கஷ்டம். அப்படி வந்து எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள வந்து இதுல கமெண்ட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்